சுமார் 700 ஆக்கங்களை கொண்ட கொழும்பு லமாய் என பெயரிடப்பட்ட கொழும்பு சிறுவர் ஓவிய கண்காட்சி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. கலாபவனத்தில் இந்த ஆக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உலக வாழ்விட மற்றும் சிறுவர் தினத்தையொட்டி வருடாந்தம் கொழும்பு லமாய் நிகழ்வு நடத்தப்படும். அந்த வகையில் கொழும்பில் 4வது தடவையாக இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று ஆரம்பமான இந்த நிகழ்வு பொதுமக்களின் பார்வைக்காக நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். கண்காட்சியை திறந்து வைத்ததன் பின்னர் சிறுவர்களின் ஆக்கங்களை பார்வையிட்ட ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடினார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஒரே பாடசாலையைச் சேர்ந்த 3 இரட்டையர்கள் ஒரே பெறுபவர்களை பெற்றுள்ளனர். கண்டி ஹதர்லியத்த பாடர் பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு ஒரே பெறுபவர்களை பெற்றுள்ளனர். பிரவீன் சேத்திய பண்டாரா மற்றும் பிரணீத பானுக்க பண்டாரா ஆகியோர் தலா 182 புள்ளிகளை பெற்றுள்ளனர். சிட்னி சித்தாரா அபேசிங்க மற்றும் நெத்மு பவிந்த அபேசிங்க ஆகியோர் தலா 178 புள்ளிகளை பெற்றுள்ளனர். தரிந்து காவிந்த பண்டார மற்றும் நிமாஷ பண்டார ஆகியோர் தலா 173 புள்ளிகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இணைய பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாடு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரஞ்சித் சேம்பலபிட்டிய தலைமை தாங்கினார். 2004ஆம் ஆண்டு நாட்டின் தகவல் தொழில்நுட்ப அறிவுடையவர்கள் 4%. எவ்வாறாயினும் தற்போது 50% உயர்ந்துள்ளது. அரசாங்க ஆய்வுக்கு அமைய 1 வருட காலத்தில் நாங்கள் 50 நாடுகளை பின்தள்ளி முன்னேறியுள்ளோம். உள்ளூர் பிரச்சனைகள் காரணமாக எந்த துறையிலும் முன்னேற்றம் காண முடியவில்லை. எவ்வாறாயினும் எங்கள் துறையில் தெளிவான முன்னேற்றத்தை காணக்கூடியதாக உள்ளது. இப்பொழுது எங்களுக்கு புதிய சவால் எழுந்துள்ளது. எங்களுடைய பிள்ளைகளை தகவல் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். முகப்புத்தக சமூக வலைதளங்களால் சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட பல சம்பவங்களை நாம் கண்டுள்ளோம். சிலர் முகப்புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஆனால் நாங்கள் தடை விதிக்கவில்லை. பாதுகாப்பு என்பது தடை அல்ல. இந்த மாநாட்டில் உள்நாட்டவர்களும் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.